அனைவருக்கும் வணக்கங்க. இந்த தெருநாய் தெருநாய் அப்படிங்கிறாங்க. இது வந்து எப்படிங்க தெருவுக்கு வந்துச்சு ஃபஸ்ட்டு? அது வந்து இருந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ளே தான் இருந்திருக்குது. அதாவது நம்ம வந்து மனித இனத்தோட வந்து அதுக்கு ரொம்ப அவ்வளோ வந்து பரிச்சயம் ஆனது வந்து, அவங்களுக்கு வந்து அப்போல்லாம் சிசிடிவி கேமரா, பெரிய போலீஸு இந்த மாதிரிலாம் பாதுகாப்பு இல்லாதப்ப வந்து, இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம நாய்கள் தான். அதாவது நாய் வந்து ஓநாயிலிருந்து அதாவது மருவி வந்து அதாவது பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு அது நாயாக வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. பார்க்க போனால் இது வந்து இயற்கையிலையுமே வந்து ஒரு வேட்டையாடி சாப்பிட்ற திறன் வந்து இதுக்கு இருக்குது. அப்படி தான் அது இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப நண்பராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாய்கள் தான். ஏன்னா விவசாய காட்டில் இருக்கிற எலி, பெருச்சாளி இதை மாதிரியெல்லாம் வந்து வேட்டையாடி சாப்பிட்டு இருந்துச்சு. அது போக அவங்க ஆடு, மாடு, கோழியெல்லாம் வளர்த்தும் போது அதுக்கு காவலாக இருந்துச்சு. அதே போல் வீட்டுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பவும் வந்து காவலாக இருந்திருக்குது. நம்ம கூட மெயினாக வந்து வேட்டைக்கு போகிறப்ப அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற அப்போல்லாம் வந்து முயல் இதெல்லாம் வந்து மனுஷன் சாப்பிடாததே கிடையாது. அப்போ அதெல்லாம் வந்து அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து தெரியாது. இதுதான் வந்து மோப்பம் பிடிச்சி அதை நல்லா தோண்டி இவனுக்கு எடுத்து கொடுத்துருக்குது. அப்போ கூட அது சாப்பிடலை, அது வந்து தோண்டி கொடுக்கும். இவன் எடுத்துகிட்டு வந்து இவன் சமைச்சு சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத போடுறத வந்து சாப்பிட்டு தான் அது இருந்திருக்குது. அப்புறம் டெக்னாலஜி வளர்ச்சி அடையிறப்ப என்ன ஆயிடுது, இவனுக்கு வந்து இந்த நாய்கள் வந்து தேவைப்படலை. ஏன்னா கேமரா வந்துருச்சு எல்லார் வீட்டுக்குமே. அப்புறம் கூர்க்கா வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப கூர்க்காவுக்கு நம்ம காசு கொடுக்காம அவர் ஒன்றும் வந்து பார்க்குறது இல்லைங்க. அவர் பார்க்குறாரோ பார்க்கலையோ காலையில் வந்துடுவார் கூர்க்காவுக்கு காசுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம தருவோம். அந்த கேமராவுக்கு பணம் கொடுப்போம். ஆனால் நம்ம நாட்டிலேருந்து நம்ம அதாவது காட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த நாய்களை பற்றி நம்ம கவலைப்படுறது கிடையாது. அப்போ என்ன ஆயிடுது, இவங்க வந்து இனி நமக்கு தேவைப்படலை அப்படிங்கிறப்ப இவங்க இனி நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். இதுக்கு மாற்று வழி நிறைய இருக்குது. அதாவது இவங்களை இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி நம்ம கூடயே வச்சுக்கலாம். அதை வந்து யாரும் செய்யறதில்ல. அதாவது சாப்பாடு தாங்க இவங்களுக்கு முக்கியம். சாப்பாடும் தண்ணியும் கிடைக்கல அப்படிங்கிறப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க, குழந்தைகளை வந்து கடிக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்க கையில் இருக்கிற ஏதோ பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று வச்சுட்டு அவங்க நிற்கிறப்ப அதை தான் அவங்க பிடுங்க போவாங்க. அப்போ வந்து அந்த குழந்தைய தள்ளிவிட்டு பிடுங்கிறப்ப அதை கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு சில பக்கம் இது நடக்குது. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மக்களால் பாதிக்கப்படுறது இவங்க. எப்படின்னா விஷம் வச்சு கொண்டுடுறாங்க, அடித்து கொள்கிறாங்க. அப்புறம் வண்டியில் போகிறப்ப பார்த்திங்கன்னா அது குறுக்க வந்ததுன்னா ஈஸியாக அடித்து போட்டு போயிடுறாங்க. கண்ட்ரோல் கிடையாது. இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும்னு யாராவது போகிறாங்களா? கிடையாது. ஆனால் அதை அடித்து போட்டுட்டு கண்டுக்கவே மாட்டாங்க. மனிதாபிமானமே இல்லாமல் போகிறாங்க. அப்போ இவங்க வந்து ரோட்டில் அடிபட்டு சாகுறாங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் ப்ரீடு வளர்த்துவாங்க. அதுக்கு வந்து நோய் வரும்போது அதை ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதை காப்பாற்றிடுறாங்க. ஆனால் அது வந்து அந்த பாத்ரூம் போனது, அதை தொடச்சது அப்படி இப்படின்னு இருக்கிறத அப்படியே குப்பையில் போட்டுடுறாங்க. இவங்க பாவங்க அதை போய் ஸ்மெல் பண்ணிட்டு வந்து இவங்களுக்கும் அந்த பார்வோ சிடி எல்லாமே வந்துடுது. ஆனால் இவங்களை வந்து யாரும் கவனிக்கிறது கிடையாது, இறந்து போயிடுறாங்க. தப்பி தவறி 1-2 தாங்க பிழைக்குது. அந்த 1-2 பார்த்திங்கன்னா கொடுமையாக இருக்குதுங்க. அதாவது ஒரு இடத்துல போய் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பாருங்களேன், அந்த ஸ்பீடாக சாப்பிடுவாங்க அவங்க. என்ன கேட்டிங்கன்னா எத்தனை நாள் அவங்க சாப்பிடாமல் இருக்கிறாங்கன்னே யாருக்குமே தெரியாது. நம்மளால ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்க முடியுதான்னு பாருங்களேன். கண்டிப்பாக நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். தண்ணியோ சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஒரு கோழியை பிடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக இப்படி அடித்து கொள்கிறாங்க. அந்த நாயெல்லாம் அடித்து கொண்டுட்டான் இவனையெல்லாம் என்ன பண்ண முடியுதுங்கிறீங்க? ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. இதுக்கான தீர்வு வந்து இது கிடையாது அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து புரிஞ்சுட்டு இவங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சி வந்து பண்ணணும். எல்லாருமே ஒன்று சேர்ந்தாதாங்க இவங்களை காப்பாற்ற முடியும். கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லணும், இவங்களை வந்து கருத்தடக்கி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு நம்ம கூடயே வந்து இருந்துட்டு போகிறாங்க. ஒரு தெருவில் ஒரு 5 பேரோ 10 பேரோ தான் இருப்பாங்க. இருக்கட்டும்னு நினச்சி நம்ம வந்து மனசு வச்சாதாங்க இவங்களுக்கான லைஃபு. இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாய்கள் இனமே அழிஞ்சு போயிடும். நிச்சயம் அதுக்கு வந்து நம்ம காரணமாக இருக்கக்கூடாதுங்க. அதாவது இவங்களை காப்பாற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் பேர் வந்தால் எதிர்க்கறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. அந்த
அந்த எதிர்க்கிற இது குறைஞ்சு காப்பாற்றுறவங்க அதிகமாகணுங்கிறது என்னோட ஒரு சின்ன ஆசைங்க. கண்டிப்பாக நடக்குமா என்னன்னு தெரியல.